இப்ப நம்ம எங்க போறோம்? ஊட்டிக்கு போறோம். ஊட்டியா? ஊட்டிக்கு யாருண்ணே போறா இப்போ? நம்ம தானே போறோம். அதுக்கு தானே போன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு வர வச்சிருக்கீங்கண்ணே. நீ பாருங்க, நைட்டு மணி 10. இப்ப போலையா? போறோம் தானே? ஊட்டி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாக்கலாம். வெல்கம் டு லோலாய் விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோத்தகிரி கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 5:30 போலே கிளம்பிட்டோம். நாங்கள் மணி 6:30 ஆச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் ஸ்பாட் போக போகிறோம். கோத்தகிரியில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு எல்லாருமே பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அங்கே போய் அது எப்படி சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே செப்பத்தொடியில் தாண்டி வந்துட்டோம். வீரபாண்டி பிரிவுகிட்ட வந்துட்டோம். அப்படியே போகலாம். நிறைய ஃபன் காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில். வாங்க போகலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? இதே மாதிரி ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு லாரி வரும், இந்த மாதிரி பைக்கர் இருக்கு. ஆமா, நிக்கவே நிக்காது, இடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். லாரி நிக்காது, பிரேக் அடிச்சா நிக்காது. அப்படியே லோடோட இருக்கிற லாரியால நிக்க முடியாது. நான் கூட லாரிக்காரன் அவ்வளவு தைரியமா இடிச்சுட்டு போறான், ஒன்னும் ஆகாது போல. கேஷ்னா பாத்துக்கோங்க. கவர் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? கோத்தகிரி நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நடுவில் வந்துட்டோம். டீ லெமன் டீ சூப்பரா இருக்கு. அது குளிர். இப்போ டிகிரி 16 டிகிரி இருக்கு. குளிர் சூப்பரா இருக்கு. அதனால நல்லா எதமா இருக்கட்டும் டீ குடிச்சிட்டு இருக்கோம். லெமன் டீ சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வியூலாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம இப்போ கோத்தகிரி மலை ஏறிட்டோம். இங்கே அந்த நம்ம ஹிடன் ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் நெருங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மரம் பாருங்கண்ணா, சூப்பராக இருக்குண்ணே அந்த மரம். நம்ம இதே மாதிரி ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் நம்ம ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் கேங்க பாத்துட்டோம். பாத்தீங்களா, அப்படியே டவேரால வேற வந்திருக்கானுங்க. ஆமா, அதே கலர் டவேரா. பசங்களை பார்த்தாலும் அப்படியே தமிழ்காரங்களாட்டே இருக்காங்க, வடக்கன் சாட்டே இருக்காங்க. இப்ப போடவனுக்கு பாருங்க ஒரு டான்ஸ். பாட்டு வேற போட்டுட்டு தான் இருக்காங்க. கேமராவில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு நம்மள மாதிரி விளாகர்ஸா இருப்பாங்க போல. சுபாஷ், எடா சுபாஷ் ஜூஸ் அடிக்கடா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம எங்க போக போறோம்னா அந்த ரெண்டு மலைக்கு நடுவுலதான் நம்ம போக போறோம். அவ்வளவு தூரமா இருக்கு சித்தப்பா? ஆல்ரெடி இங்க ஒரு ஆள் நாக் அவுட் ஆகுற அளவுக்கு இருக்காங்க. வயசாயிடுச்சு நினைக்கிறேன். வயசாயிருச்சோ? உடம்புல ஒரு திருவம் சொருக்கு. அது வேர்வேனே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சித்தப்பா முன் வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் நம்புறேன். ஆஹா, என்ன ஜாலியா இருக்குன்னு. இது மேன் விசஸ் வைல்டுல வர மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நான் தான் பேர் கிரில்ஸ். பாட்டு வந்துருங்கடா. வந்துடுறேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்தது இல்ல. அதேதான். நான் இது வரைக்கும் இப்படி வந்ததே இல்லை சித்தப்பா. பக்கத்துல பாட்டு வரா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் ஆச்சு. வியூவை பாருங்க, மாசா இருக்கு. அப்படியே சுத்தி காமிங்க. கோத்தகிரி கிளைமேட் இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த ஜில்லா படத்துல சொல்லுவானே, உள்ள ஹாட்டா வெளியே கூலா ஜில்லா அப்படின்னு இருக்குல்ல, அதே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க முள்ளு நல்லா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. அதனால இந்த மாதிரிலாம் வரும்போது யாரும் தனியா வந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வராதிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் வாங்க. ஆனா எவனாச்சும் கோளாரா இருந்தானே கூப்பிட்டு வராதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இங்க பாதை இல்ல. ஐயோ, இது என்ன சேரா இருக்கு. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு அடி உள்ள இறங்கிட்டேன். எனக்கு மட்டும் இப்படி ஆகுது. இதுக்குதான் சொல்லுவாங்க ஆழம் தெரியாம காலை விடாதீங்கன்னு. நான் விட்டேன், வாங்கி கட்டிக்கிட்டேன். அதனால நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் பார்த்துவாங்க. கேமரா பிடிங்க. சறுக்கி போடா. அண்ணா, ஸ்டிக்க உடச்சிட்டீங்கண்ணே. ஐயோ அண்ணே, அண்ணே, உயிர் போனா ஒரு ஸ்டிக்கு போனா வருமானு. ஏன்னா இப்படி வேற ஏதோ கண்டு விழுந்துச்சுங்க. எப்படா இந்த போன வாங்குடா. வேற எங்க விழுந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க,
பயங்கரமா இருக்கு ஃபால்ஸ், போய் குளிக்கலாம் வாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அருவியில சூப்பரா குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஏறிட்டு இருக்கோம். குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சிவா, நீங்க சொல்லுங்க சிவா. நல்லா இருந்துச்சு. ஐஸ் வாட்டர்ல குளிச்ச மாதிரி நல்லா தண்ணி நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் தண்ணி வைப்போம், அது குடிச்சுதான் பாத்துருப்போம். நாங்க இங்க குளிச்சே பாத்துட்டோம். அந்த மாதிரி இருந்தது. ஒரு 20 minutes கிட்டதான் நாங்க நின்னே குளிச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே கையெல்லாம் நல்லா விரைச்சு போயிருச்சு. சோ அப்படி இருக்கு. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா இந்த இடத்த உங்க ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இதுல என்னன்னா ட்ரெக்கிங்கும் இருக்கு, அருவியும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லா டீ எஸ்டேட்டா இருக்கு. சீனரியும் பயங்கரமா இருக்கு. அருவியில குளிச்சது பயங்கரமான சரி வந்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஹிடன் ஸ்பாட். கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சூப்பரான இடம் இருக்கான்னு நம்ம பாக்கலாம். இது வரைக்கும் நாங்க அருவியெல்லாம் தூரமா போய் குளிச்சிருக்கோம். கோயம்புத்தூர் பக்கத்துல இப்பதான் கோத்தகிரி கிட்ட வந்து குளிச்சிட்டோம். ஜம்முன் இருக்கு. வாங்க அப்படியே மேல ஏறுவோம். ஆமா, அந்த மாதிரி முள்ளு பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். போனது இப்படிதான் போனோம். நல்லா ஃபன்னா இருக்கு. வாங்க அடுத்து போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு தான் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது, சின்ன சின்ன வீடு. அந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த மலைவாழ் மக்கள்லாம் இப்படி தான் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய நேச்சர் சீன்ஸாக பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக நம்ம இறங்குறதுனால ஸ்லோப்பில் போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதே காட்டணும் பார்த்தீங்களா அந்த வீடெல்லாம். அவங்கெல்லாம் இங்கே இருக்க டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களாம்மா நாங்கள் பேசி பார்த்தோம். அவங்க சொன்னாங்க இங்கெல்லாம் மழை காலத்தில், அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. அவங்க டீ இது இப்போ படத்துலலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டைப்பூச்சி, மழை காலத்துலலாம் அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குமாம்மா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அவங்க படுற கஷ்டத்தை விட நம்மளாம் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுறோமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலையில் அருவியில் குளிச்சுட்டு நல்லா செம்மையாக சாப்பிட்ருக்கோம். பரோட்டா, பீஃப் கறி. அது இல்லாமல் என்னன்னா நல்லா அருவியில் குளிச்சுட்டு பயங்கரமாக பசிக்குது. அதனால சூப்பராக சாப்பிட்ருக்கோம். பீஃப் கறி நல்லா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற யாரும் கோச்சுக்காதீங்க, ஆனால் நல்லா இருக்கு. சரி, வந்ததுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஓகேங்களா? சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து மலை இறங்கிட்டோம். மலை இப்போ மிடில் இருக்கோம். நம்ம காலையில் அதே டீ கடை தான், அதே லெமன் டீ தான் குடிச்சிட்டு அப்படியே இறங்கிடலான் இருக்கோம். ஸோ இதே ஹிடன் ஸ்பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அவங்கள டேக் பண்ணி கூப்பிட்டு வாங்க. இங்கே வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாம், அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?